அன்பானவர்களே, பாருங்கள், இப்போது இந்த அறிவுரை, புத்தி, தீர்க்க தரிசனம் இந்த மாதிரி விழிப்புணர்வுங்க அப்படி வச்சுப்போமே. அந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லாரும் தப்பானவங்க அப்படின்னு சொன்னால் புத்தர், இயேசு, பாரதியார், பாரதிதாசன், சாகரேட்டர்ஸு, இப்படி மிக பெரும் மாபெரும் சிந்தனையாளர்கள் எல்லாருமே புரட்சிக்காரர்கள் தான். அவங்க எல்லோருமே எண்ணியது ஒரே ஒரு விஷயங்க. தங்களை போல யாரும் கஷ்டப்பட்டுடக்கூடாது, துன்பங்களை அனுபவிச்சிடக்கூடாது. இப்போ ஏகப்பட்ட விஷயங்களை நான் சொல்லிக் கொடுக்குறேன்னா என்ன மாதிரி நீங்கள் துன்பப்பட்டுடக்கூடாது, அதுலேருந்து தப்பிச்சிக்கணும். அதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு, இந்த புத்திமதி, இந்த அறிவுரை, இந்த சித்தாந்தம், கொள்கை எல்லாமே. அதை நீங்கள் உணரலைன்னா ஏங்க 27 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. சரி, இந்தியா ஒரு அமைதி நாடு தான். இப்போ அது சண்டை போடணும்னு நினச்சிதுன்னா 4 முனை சண்டை பண்ணணும். எவ்வளோ பேர் சாவான். ஆனால் அவர் போய் மோடியை போய் திட்டின்னு இருக்கிறானுங்க எல்லாரும். அவர் நிதானமாக யோசிக்கிறார், சண்டை வேண்டாம். நானும் அதை தாங்க சொல்வேன். யாருமே எந்த நாடுமே சண்டையை விரும்பாது. ஆனால் அந்த சண்டையை உருவாக்குறவங்க எல்லோரும் யார் தெரியுமா? மக்கள் திருந்தணும். ஆமாம், மக்கள் திருந்தணும். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் இந்த உலகை திருத்த முடியாது. அப்போ இங்கே திருத்தப்பட வேண்டியவர்கள் வேரில் இருந்தே. தட் மீன்ஸ் நான் சொல்வதில் அடிக்கடி 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய உத்தம புத்திரர்கள், அந்த பிள்ளைகள் நல்ல முறையில் வளர்க்கப்பட வேண்டும். இங்கு எல்லா குற்றங்களுக்கும் காரணம் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாதா, பிதா, குரு. தெய்வம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இந்த 3 பேர் தான் குற்றவாளிகள். மாதா, பிதா, குரு. இந்த 3 பேரும் திருத்தப்பட வேண்டும், அல்லது இயற்கை திருத்திவிடும், இல்லது அறுத்துவிடும்.